நாம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல புதினா சட்னி தான் பண்ண போறோம். சட்னி பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சட்னியை ஊத்தி கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி